ஹாய், நம்ம இன்னைக்கு ஒரு மில்க் சாண்ட்விச் இல்லை பால்கோவா சாண்ட்விச் பார்க்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த சாண்ட்விட்சை எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நல்ல இது ஒரு ஸ்வீட்ங்க. இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பால் கொஞ்சம் 1/2 லிட்ரு பால் எடுத்து நல்லா சுண்டை காய வச்சுக்கிங்க. அதிலே பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் பால் பவுடரையும் நல்லா கலக்கி கட்டி இல்லாத அந்த பாலிலே ஊற்றிடுங்க. நல்லா சுண்டை காய்ச்சிற அளவுக்கு ஊற்றிட்டு அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு நெய் போட்டுக்குங்க. நெய்யும் அதில் போட்டிங்கன்னா அந்த அடி பிடிக்காமல் நல்லா ஸ்மெல் வாசனை சூப்பராக இருக்குங்க. அது நல்லா போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நெய் வந்து நம்ம சுண்டை கொஞ்சம் அடி பிடிக்காத அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க. அதிலே கொஞ்சோண்டு சர்க்கரையும் போட்டுக்குங்க. ஏலக்காய் எசன்ஸ் கொஞ்சோண்டு போட்டுக்குங்க. போட்டுட்டு கட்டி இல்லாத பால்கோவா திக்னஸ் வர அளவுக்கு நல்லா சுண்டை காய வச்சு எடுத்துருங்க. அந்த ஓரத்தெல்லாம் அடிக்கடி சுரண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா சுரண்டி அதிலே அந்த கரண்டியில் தள்ளும் போது நல்லா திக்காக வருங்க. கடம்பம் பால் எப்படி இருக்கும் திரியாக அது மாதிரி கிடைக்குங்க. இது பாருங்கள், இந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சோண்டு அந்த பிடிக்கிற அளவுக்கு வந்ததுன்னு வச்சுங்க, நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த சூட்லேயே நல்லா திரியாக நல்லா இதுவாகிடுங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெட் எடுத்து அந்த 4 ஓரமும் இருக்குல்லங்க, அதை கட் பண்ணி எடுத்துடலாங்க. ஓரத்தையும் நல்லா கட் பண்ணிவிட்டு அந்த ப்ரெட்டையே பார்த்தீங்கன்னா 4ஆக கட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியாக நம்ம போடலாம். சாண்ட்விச் நல்லாயிருக்கும். அது ஸ்வீட் தான், இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. 4ஆக கட் பண்ணிங்க. ஒரு ப்ரெட் எடுத்து 4ஆக கட் பண்ணி எண்ணெய் ஊற்றி அதில் பொரிச்சிடுங்க. மீடியம் இதுலேயே வச்சு ஸ்லோவாக வச்சே செய்யுங்க. அப்புறம் உடனே தீஞ்சிடும். அதனால் ஸ்லோவாக வச்சு திருப்பி போட்டு எடுங்க. அது கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா கலர் அப்படியே மாறி சூப்பராக இருக்குங்க. அந்த கலர் அப்படியே ப்ரௌன் கலராக மாறிடுங்க. நல்லா இதுவே நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்கும். இப்போ எடுத்துட்ட உடனே இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அழகாக கெஜ்ஜரா மாதிரி கிடச்சிடுதுங்க. இதை எடுத்து நம்ம பால்கோவா இருக்குல்லங்க, அந்த பால்கோவா பாருங்கள் எவ்வளோ திக்காகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ப்ரெட்டு 2 ப்ரெட்டுக்கும் நடுவில் அதை வச்சு இன்னொன்று அது மேலே வச்சு நம்ம சாண்ட்விச்லாம் எப்படி மேலே போட்டு உள்ளே அந்த இது வச்சுருக்கோம் அது மாதிரி இருக்குங்க. நல்லா ஸ்வீட்டாக இருக்குங்க. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி இருக்குது நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு புரியுங்க. எங்கள் வீட்டில் எல்லோரும் வச்சு செஞ்ச உடனேவே காலி ஆயிடுச்சுங்க. அதுவும் என் பசங்க இருக்காங்களே, ஒரே நிமிஷத்துலேயே காலி பண்ணிடுவாங்கங்க.